ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கட்டாயம் சாப்பிட வேண்டிய மருந்து உண்டைகள் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இது என்னோட பாட்டியோட அம்மா அவங்க பரம்பரையாக பின்பற்றிட்டு வர சாப்பிடக்கூடிய ரொம்பவே பயனுள்ள நாம் இழந்த சத்துக்களை மீட்டு தர மருந்து உண்டையை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்னோடய அம்மா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா இது உன்னோட அழிஞ்சிடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு தெரிஞ்சதை நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீ ஷேர் பண்ணு, அது யூடியூப் மூலிமா பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாது, கண்டிப்பாக இதை நீ செஞ்சும் உன்னோட சப்ஸ்கிரைபருக்கு காட்டுன்னு அம்மா சொன்னாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்காக தான் பர்சனலாக நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த எல்லா நன்மைகளுமே எங்கள் அம்மாவுக்கே போய் சேரும். அவங்க மட்டும் இல்லைன்னா மருந்து குழம்பு செய்கிறது எப்படி, மருந்து உருண்டை செய்கிறது எப்படி, கஷாயங்கள் எப்படி செய்கிறது அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த மருந்துன்றோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. எப்படி செய்யணும், அதை எப்படி சாப்பிட்ணும், அதனுடைய பயன்கள் என்னன்றதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மிக்ஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த உருண்டை எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா. நார்மல் டெலிவரினா 3 டேஸில் வந்துடுவோம், C-செக்ஷனு ஒரு 10 டேஸில் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி வந்ததுக்கு அப்புறமா இந்த உண்டைகளெல்லாம் அம்மா செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு உண்டையும் எப்படி செய்யணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த உண்டைகளையும் கொடுப்பாங்க, அதே மாதிரியே மருந்து குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. மருந்து குழம்பு எப்படி செய்கிறது நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோ பார்த்துட்டோம். 3 வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த மருந்து குழம்பையோட ஒரு பொடி செய்வோம் இல்லையா, அந்த பொடி வச்சும் ஒரு உருண்டை செய்வாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பயனுள்ள உருண்டை தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குற உருண்டையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருஞ்சீரக உருண்டைங்க, 2வது பெருங்காய உருண்டைங்க, 3வது மஞ்சள் உருண்டை, 4வது மருந்து உருண்டை. இந்த 4 உருண்டையுமே செஞ்சு கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு கருஞ்சீரக உருண்டையோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் அந்த காலத்திலேயே மருத்துவ பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. சளி, இருமல், ஆஸ்துமா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடுங்க. கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்களோட கர்ப்பப்பையில் அழுக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆரோக்கியமாக உங்களை வச்சுக்கும். அந்த கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த கருஞ்சீரக உருண்டை பயன்படுது. எதிர்காலத்தில் வேறு எந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், மீண்டும் கருத்தரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சீக்கிரமாக கருத்தரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அந்த காலத்தில் கருஞ்சீரக உருண்டை கொடுத்தாங்க. பிரசவத்துக்கு பிறகு கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த கருஞ்சீரக உருண்டை நம்ம சாப்பிட்ணும். 2வது மஞ்சள் உருண்டைங்க. மஞ்சள் இயற்கையாகவே பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாக பயன்படுது. அதே மாதிரி எந்த ஒரு வெட்டுக்காயமோ தீக்காயமோ பட்டுச்சுன்னா மஞ்சளை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். அதுக்கப்புறமா டெலிவரி அப்போது உங்களுக்கு ஏற்படுகிற வயிற்றுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் ஏற்படுகிற புண்கள் இருக்கு இல்லையா, ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, C-செக்ஷனாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் வீக்கமாக இருக்கும், ஸோ அது எல்லாமே மஞ்சள் குணப்படுத்தும். அதனால் மஞ்சளை உருண்டை செஞ்சு முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் மஞ்சள் உருண்டையின் நன்மைகள். கர்ப்பப்பையை பலப்படுத்தவும் கர்ப்பப்பையில் இருக்கிற காயங்களை குணப்படுத்தவும் மஞ்சள் உருண்டை பயன்படுது. அடுத்து 3வது உருண்டை பார்த்திங்கன்னா பெருங்காய உருண்டை. இந்த பெருங்காய உருண்டை எதுக்கு சாப்பிட்ணுன்னா, செரிமான பிரச்சனையை தீர்க்குங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறமா செரிமான சக்தியை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனை இருக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, வாயு, அதுக்கப்புறம் குடல் இறக்கம், குடலில் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்தவும் இந்த பெருங்காயம் உதவி செய்யும். 4வது பார்த்திங்கன்னா மருந்து உருண்டை. இதனுடைய நன்மை பார்த்திங்கன்னா, இழந்த சத்துக்களை மீட்டெடுக்கும். ஸோ டெலிவரி ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ சத்துக்கள் போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்துக்களை மீட்டெடுக்குவோம். டெலிவரி அப்போ நம்ம எலும்புகள்லாம் தளர்வடைஞ்சிருக்கும், அதே மாதிரி பலவீனமாகவும் இருக்கும். ஸோ எலும்புகள் எல்லாம் பலமாக்கவும்
இழந்த சத்துக்களை மீட்டெடுக்கவும், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி, இருமல், காய்ச்சல் எதுவுமே வராமல் பார்த்துக்கவும் இந்த மருந்து உருண்டைகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த 4 மருந்துண்டைகளுமே ரொம்ப பயனுள்ளது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது காலங்காலமாக. ஸோ நீங்களும் இதை பயன்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம குழந்தைக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்படி நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமலும், நம்மளுடைய பொக்கிஷங்களாகி இந்த மருந்து குணங்கள் மருந்து பொருள்கள் அழியாமலும் இருக்குங்க. சரி, ஓகே. இப்போது இந்த 4 மருந்துண்டையும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, நம்பர் 1 கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகன்றது ஜீரகம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கருப்பு கலரில் இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு வர்ற மாதிரி குவான்டிட்டியை 2 தடவையோ 3 தடவையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம மருந்து குழம்புக்கு செய்கிற பொடி இருக்குல்லையே, அந்த பொடியை எடுத்து வச்சுருக்கேன். மூணாவது பார்த்திங்கன்னா மஞ்சள். நம்ம மஞ்சள் கிழங்க காய வச்சு அரைச்சி அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நான்காவது பெருங்காயம். அதுக்கப்புறம் இனிப்புக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஒரு கட்டி பனவெல்லம், தேனுங்க. இது மட்டும் போதும். இதை வச்சு தான் நம்ம உருண்டை செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருஞ்சீரக உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருஞ்சீரக உருண்டை செய்கிறதுக்கு கருஞ்சீரகம் நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. கருஞ்சீரகத்தை பார்க்கல அப்படின்னா பாருங்கள், இதுதான் கருஞ்சீரகம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கொஞ்சம் பார்க்க எள்ளு மாதிரியே இருக்கும், பட் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கருஞ்சீரகம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வறுத்து எடுக்கணுங்க. ஒரு வாணலில் அப்படியே நம்ம அந்த கருஞ்சீரகத்தை கொட்டி நல்லா வறுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வறுத்திட்டு இருக்கும்போதே இந்த ஜீரகத்தோட வாசனை நல்லாவே வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்ருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும். வாசனை நல்லா குப்புன்னு நல்லா அடிக்கும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. குட்டி மிக்ஸியாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம கருஞ்சீரகம் வறுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. வெல்லம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஒரு 4 பீஸாக நல்லா உடச்சிக்கோங்க. தூளாக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தாலே போதும். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பீஸை 4ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பீஸ் 4ல் ஒரு பங்கை போட்டுட்டு நம்ம அடிச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நொரன்னு வரும். இன்னும் நல்லா ஓட்டிக்கோங்க. நல்லா நைஸானால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். வெல்லம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை வரனாலும் ஒன்றும் கவலை இல்லை, வெல்லம் சேர்த்து நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கருஞ்சீரக உருண்டை கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இது உருண்டை பிடிச்சி பாருங்கள். வரலைன்னா தேன் இருக்கு இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தேனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்க வருங்க. நல்லா டைட்டாக பிடிங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸு, நம்ம வீட்டு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ்க்கு பிடிச்சா போதுங்க. அப்போ என்ன, நம்ம காலையில் ஒரு உருண்டை, மதியம் ஒரு உருண்டை, நைட்டு ஒரு உருண்டை, எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட போகிறோம். அதனால் சின்ன சைஸில் இந்த காஞ்ச சுண்டைக்காய் வத்தல் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் பிடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த பிடிச்சி வச்சுருங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றனாலே கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா உருண்டை அழகாக வந்துடும். உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் தேன் சேர்த்து நல்லா வர்ற பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20-30 பண்ணிச்சுக்கோங்க. டெய்லி 1 சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளைக்கு 1, அப்போ ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்ணும். குட்டி உருண்டை போதுமானது. அடுத்ததாக இரண்டாவது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மஞ்சள் உருண்டை. நான் ஒரு 50 கிராம் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேங்க. இது அந்த மஞ்சள் கிழங்கை காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். கடையில் நீங்கள் வாங்காதீங்க, அதில் சில கெமிக்கல்லாம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேனை ஊற்றிக்கிறேன். தேனை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி மஞ்சள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாளைக்கு தேவையான மஞ்சள் உருண்டையை குட்டி குட்டியாக உருண்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மஞ்சள் உருண்டை தயார். அடுத்து 3வது பெருங்காய உருண்டைங்க. இந்த முழு பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம், அது வந்து நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4-5 உருண்டை தான் வரும். சின்ன சின்னதாக ஒரு ஒன்றா ஒரு 10 உருண்டை வரும். நீங்கள் வந்து 15 நாளைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 30 கிராம் இல்லை 50 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க. இந்த பெருங்காயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை பொரிக்கணுங்க. அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷாக ஆகிடும். அப்புறமேட்டா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுங்க. இதை நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். பெருங்காயம் சின்ன பனவெல்லம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் நல்லா ஒரு ஓட்டினீங்களா நல்லா மையவே அரைஞ்சிடும். பெருங்காயத்தை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒருவேளை பனவெல்லம் சேர்க்கக்கூடாது, சுகர் இருக்குன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் அந்த பெருங்காய பொடியை மட்டும் போட்டாலே, பிடிச்சி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பெருங்காய பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். இது வந்து அப்படியே பிடிக்க வரும். உங்களுக்கு வரலைனாலும் நான் சொன்ன மாதிரி தேன் சேர்த்துக்கோங்க. குட்டியாக ஒரு பீஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சாலே உங்களுக்கு வந்துடும். நாம் பிடித்த பெருங்காய உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் உருட்டிக்கலாம். நான் வந்து டைம் பத்தலை, ப்ளஸ் வந்து கொஞ்சமாக தான் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுனால 4 தான் பிடிச்சேன். நீங்கள் சின்ன சின்ன சைஸில் நிறையா பிடிச்சிக்கோங்க. அடுத்த உருண்டை பார்த்திங்கன்னா மருந்து உருண்டை. இந்த உருண்டையுமே நீங்கள் சாப்பிடணும். இந்த உருண்டைக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மருந்து குழம்பு எப்படி செய்கிறதில்ல, அந்த பொடி எப்படி செய்யணுன்றதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணால் ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து சுக்கு, மிளகு, திப்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சுக்கு, மிளகு, திப்ளி தான் முக்கியமானதுன்னு பார்த்துருக்கோம். சுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஞ்ச இஞ்சி. மிளகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிளகுல 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம பயன்படுத்துகிற நார்மல் மிளகு, இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வால் மிளகு. வால் மிளகுனா இந்த மாதிரி மிளகுலேயே வால் மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஸோ இதுக்கு தான் பேர் வால் மிளகுன்னு. இதுக்கும் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த 2 மிளகுமே நம்ம வாங்கிக்கணும். நீங்கள் மருந்து கடையில் போயிட்டு மருந்து செலவுக்கு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50க்கோ 100க்கோ சொன்னீங்கன்னா அவங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு இல்லை 50 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா திப்பிலிங்க. இது நார்மல் திப்பிலி, இன்னொன்று கண்டன் திப்பிலி ஒன்று இருக்குது. இது வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இப்படி தான் இருக்கும் கண்டந்திப்பிலி. ஸோ 2 வகையான மிளகு, 2 வகையான திப்பிலி,
அதுக்கப்புறம் மஞ்சள், பெருங்காயம், ஜீரகம், சில பேர் ஓமம் சேர்ப்பாங்க. ஓமம், பட்டை, உங்கள் ஊரில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் வந்து ஓமம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் என்ன கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஊரில் பயன்படுத்துகிற பொருட்களையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக மருந்து குழம்புல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ட்ரையாக வந்து வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸருக்கு மாற்றி பொடி பண்ணிங்கன்னா அதுதாங்க மருந்து குழம்பு பொடி. இப்போ நான் காமிக்கிறது இந்த பொடியை இப்போ ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி நம்ம உருண்டை பண்ணி அதை சாப்பிட்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை அப்படியே பனவெல்லம் சேர்த்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்லா கட்டியாக உருண்டை பிடிக்க வருங்க. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் அந்த மாதிரி அடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதில் தேன் கலந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேனை கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்க வருங்க. இப்போ நான் பிடிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அருமையான நல்ல உருண்டை கிடைக்கும். இந்த மாதிரியே நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 7 உருண்டை வருது. நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய 4 வகையான உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரக உருண்டை, மருந்து குழம்பு உருண்டை, மஞ்சள் உருண்டை, பெருங்காய உருண்டை. இந்த 4 உருண்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அவசியம் என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி சாப்பிட்ணுன்னு இப்போ பார்க்கலாம். 3 வேளை காலை, மதியம், இரவு அதுலேயும் ஒரு உருண்டை. இப்போ நம்ம 4 உருண்டை பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 உருண்டையிலும் ஒரு குட்டி உருண்டை எடுத்து ஒன்றா அப்படியே சாப்பிட்ருங்க. இதில் எதுவுமே கசக்காது, எல்லாத்துலேயுமே இனிப்பு சேர்த்துருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மென்று சாப்பிட பிடிக்கல அப்படின்னா மருந்து உண்டையை அப்படியே முழுங்கிடலாங்க. ஸோ உண்டை போட்டுட்டு தண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும், அப்படியே முழுங்கிடுங்க. இதனுடைய சத்துக்கள் வந்து நம்மளை சென்றடையணும், அவ்வளோதான். அதை நீங்கள் மென்று சாப்பிட்டாலும் சரி, முழுங்கிட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பம்தாங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய இழந்த சத்துக்களை மீட்டெடுக்கவும், உங்களோட எலும்புகள் அந்த இடுப்பு தசைகள்லாம் வலுப்பெறவும் இந்த மருந்து உண்டைகள் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருந்து உண்டைகளோட பயன்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு எனக்கு 6 ஹவர்ஸ் ஆச்சு. அதை எடிட் பண்ணி அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது ஒன்று தான், ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.